Dear 11th standard students, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா exercise 7.4ல sum number 6 பாருங்க. Find the value of the product அப்படினு கொடுத்து ரெண்டு மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்களா பாருங்க. log 64 base 3, log 3 base 4, log 8 base 3, log 9 base 4. இங்க log 3 base 2, log 3 base 8, log 4 base 3, log 4 base 3. ஓகே, இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண சொல்லிட்டாங்க. எப்பவும் போல தான் நம்ம இந்த ரோ எடுத்தா இந்த காலம் பண்ணணும். ஸோ log 64 base 3 into log 3 base 2 plus log 3 base 4 into log 3 base 4 இங்க ரோ எடுத்தா இந்த காலம், நெக்ஸ்ட் இந்த ரோ எடுத்து இந்த காலம் பண்ணுவோமா? அப்ப log 64 base 3, log 3 base 8 எழுதிட்டோமா? நெக்ஸ்ட் log 3 base 4, log 4 base 3 எழுதிட்டோமா? நெக்ஸ்ட் அதே மாதிரி இங்க இந்த ரோ இந்த காலம் log 8 base 3 log 3 base 2 நெக்ஸ்ட் log 9 base 4 so log 4 base 3 அதே மாதிரி இந்த ரோ இந்த காலம் log 8 base 3 log 3 base 8 எழுதிட்டோமா? plus log 9 base 4 log 4 base 3 இங்கே எழுதிட்டோம். இப்போ லாகரிதம் படித்தோம் இல்லையா, அங்கேயே படிச்சிருப்போம். ஒரு லாக்ல இருக்கக்கூடிய பேஸ் எலமெண்ட்டும் இன்னொரு லாக்ல இருக்கக்கூடிய இந்த எலமெண்ட்டும் சேமா இருக்கு. அதே மாதிரி இதுல இருக்கிற பேஸ் எலமெண்ட்டும் இதுல இருக்கிற எலமெண்ட்டும் இந்த மாதிரி சேமா, ரெண்டு லாக் வந்து இந்த மாதிரி பேஸும் பவரும் சேமா இருக்கிற மாதிரி ஒரு மாதிரி இருக்கு இல்லையா, இது மாதிரி இருந்தா நம்ம இதோட வேல்யூவை என்னன்னு வச்சுக்கலாம்னா 1ன்னு வச்சுக்கலாம். இது லாகரிதம் படித்தோம் இல்லையா, அங்கேயே இந்த ஃபார்முலா படிச்சிருப்போம். ஸோ இப்போ இதை மாற்றிடுவோம். அதே மாதிரி பாருங்க, இந்த இடம் மாறிடும், அதே மாதிரி இந்த இடம் மாறிடும். இது மாறி மீதி இருக்கிற இடத்த நம்ம மாற்ற போகிறோம். எப்படி மாற்ற போகிறோம் பாருங்க. இங்கே பேஸில் 2 இருக்கு, மேலே 3 இருக்கு, இங்கே 3 வந்துருச்சு. அப்போ இந்த 64 2 மாற்றணும்னா நம்ம இதை வேல்யூ 1ன்னு மாற்றிக்கலாமா? இதை எப்படி 64 எப்படி 2 மாற்றுறது? 64ங்கிறது 2ஓட பவரில் 6 ஸோ அப்போ 2 power 6 எழுதிட்டோமா? log 3 base 2 ப்ளஸ் இதை தான் 1ன்னு சொல்லிட்டேன் இல்லையா. அதே மாதிரி இங்கே பாருங்க, இங்கே 8 இருக்கு, இங்கே 3 இருக்கு, அதுக்கு பதிலாக இங்கே 3 வந்துருச்சு. அப்போ இந்த 64 நான் என்னவா மாற்றணும்? 8 மாற்றணும். 64 எப்படி 8 மாற்றுவீங்க? 8² எழுதலாமா? எழுதிட்டோமா? ப்ளஸ் 1. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இங்கே பாருங்க, இங்கே 2 3 இருக்கு, அப்போ இது 3 2 மாறணுமா? இது எப்படி எழுதலாம்? 2 to the power 3ன்னு எழுதலாமா? ஸோ 2 power 3. ஸோ இந்த 3 இப்போ பாருங்க, இது ரெண்டும் சேம் ஆகிற மாதிரி ஆயிடுச்சா? அதே மாதிரி தான் இங்கேயும் லாக்ல இங்கே 4 இருக்கு, இங்கே 3 இருக்கு, ஆனால் இங்கே 9 இருக்கா? இந்த 9 நான் என்னவா மாற்றணும்? 3 மாற்றணும். எப்படி மாற்றலாம்? 3ஓட ஸ்கொயரா மாற்றலாமா? ஸோ அப்போ log 3 power 2 base 4. இங்கே ஆல்ரெடி பேஸு அந்த இது எலமெண்ட்ஸ் எல்லாமே சேமாக இருக்குது, அதனால நான் 1ன்னு மாற்றிட்டேன். அதே மாதிரி தான் இங்கேயும் இங்கே 4 3ன்னு இருக்குது, இங்கே 4 இருக்குது, அப்போ இதை 3 மாற்றணுமா? அப்போ 3² எழுதிக்கலாமா? எழுதிட்டோமா? இப்போது இந்த பவரில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாம் முன்னாடி கொண்டு வந்துட்டு மிச்சத்தை அப்படியே எழுதுங்க பார்ப்போம். பவரில் இருக்கிறது முன்னாடி வந்தால் 6 log 2 base 3 log 3 base 2 ப்ளஸ் 1. அதே மாதிரி இந்த 2 முன்னாடி கொண்டு வந்துருங்க. அப்போ log 8 base 3 log 3 base 8 ப்ளஸ் 1. அதே மாதிரி இங்கே இருக்கிற பவரை முன்னாடி கொண்டு வந்துருங்க. அப்போ 3 log 2 base 3 log 3 base 2 ப்ளஸ் இங்கே பவரில் இருக்க 2 முன்னாடி கொண்டு வந்துருங்க. அப்போ 2 into log 3 base 4 log 4 base 3 அடுத்து இங்கே இருக்க 1 ப்ளஸ் இங்கே இருக்க பவரை முன்னாடி கொண்டு வந்துருங்க. அப்போ 2 into log 3 base 4 log 4 base 3 ஸோ இப்போ தான் சொன்னோம் இல்லையா, இங்கே இருக்கிற எலமெண்ட்ஸ் பவரும் இந்த நம்பர்ஸும் சேமாக இருந்தால் அதோட வேல்யூ 1ன்னு. ஸோ 6 into 1 ப்ளஸ் 1, இங்கே 2 into 1 ப்ளஸ் 1, அதே மாதிரி இங்கே 3 into 1 ப்ளஸ் 2 into 1, 1 ப்ளஸ் 2 into 1. ஸோ 6 into 1 6 ப்ளஸ் 1, 2 into 1 2 ப்ளஸ் 1, 3 into 1 3 ப்ளஸ் 2 into 1 2 1 ப்ளஸ் 2 into 1 2 இதை ஆட் பண்ணிங்கன்னா 7 3 5 3
இப்போ இதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணுமா? அப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி சப்ராக்ட் பண்ணுவோமா? ஸோ 7 3s are 21, 5 3s are 15. ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா ஆன்சர் 6.